ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னைக்கு நாம பார்க்க போகிற கோயில் பெருமாள் தேரோடையே பூலோகம் வந்து தங்கிய கும்பகோணத்தில் இருக்கும் சாரங்கபாணி திருக்கோயில். 108 திவ்ய தேசத்தில் இது திருப்பதி ஸ்ரீரங்கம் அடுத்து 3வது திருக்கோயில். பொதுவாக பெருமாள் கையில் சங்கு, சக்கரம், வாள் கூட வச்சிருப்பாரு. ஆனா இந்த பெருமாள் கையில வில்லோட இருப்பாரு. அவர் வச்சிருக்கிற வில்லோட பேர் சாரங்கம். அதனாலதான் இவருக்கு சாரங்கபாணின்னு பெயர் வந்துச்சு. பெருமாள் இங்க தேரோடையே வந்து தங்கியிருக்காரு. பெருமாளுடைய பிரகாரம் 2 குதிரை 2 யானை பூட்டிய தேரோடையே பார்க்கறதுக்கு 2 கண் போதாது. அவ்வளோ அழகா இருக்கும். பெருமாளோட அந்த தேர் தரிசனத்தில் பல சூக்ஷ்மங்கள் இருக்கு. பன்னிரண்டு ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை மீட்டு எடுக்க நாதமுனி முயற்சி செய்யும் போது அவருக்கு வழிகாட்டுதலாக இருந்து மீட்டு கொடுத்த இந்த பெருமாளுக்கு இன்னொரு பெயர் ஆறாவமுதாழ்வார். இங்கே தனியாக சொர்க்கவாசல் வழி கிடையாது. பெருமாள் இங்கேயே தங்கி திருமழிசை ஆழ்வாருக்கு தலை தூக்கி எழ முயற்சிக்கும் போது காட்சி கொடுத்த கோலம் உத்தான சயன கோலம். அதனாலதான் இந்த சயன கோலத்தை பார்த்தாலே முக்தி கிடைக்கும். இங்கே இருக்கும் சாரங்கபாணி மேல் தீவிர பக்தரான லக்ஷ்மி நரசிம்மன் தான் கோபுரங்களை கட்டினார். அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. அவர் இறந்தபோது திதி கொடுக்க யாரும் இல்லை. பெருமாளே அவரோட பிள்ளையாக வந்து அவருக்கு திதி கொடுத்த வரலாறும் உண்டு. இன்னமும் அந்த விசேஷம் இந்த கோயிலில் நடக்குது. முதலில் தாயாரை வணங்கிவிட்டுதான் பெருமாளை தரிசிக்க முடியும். பெருமாள் தாயாரிடம் ஒளிந்து கொள்ளும் விளையாட்டை விளையாடும் போது பாதாளத்தில் ஒளிந்து கொண்ட ரூபத்தை பாதாள ஸ்ரீனிவாசன் என்றும், மேட்டில் தரிசனம் கொடுத்ததால் மேட்டு ஸ்ரீனிவாசன் என்றும் 2 ரூபங்கள் உண்டு. குழந்தை இல்லாதவருக்கு சந்தான கிருஷ்ண ரூபத்திலும் உலகளந்த பெருமாள் ரூபத்திலும் காட்சி கொடுக்கிறார்.
பெருமாளோட தேய தரிசனத்தை கண்டு எல்லா அருளையும் பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.